ஆத்தா அமுதா விழாத்தா, இவனுக்கு விழுந்த அடி பத்தாது, இன்னும் நல்லா வாங்கணும். அப்ப கூட இவன் திருந்துவான்னு சொல்ல முடியாது. தப்பு பண்ண இவங்களே இப்படி ஜபர்தஸ்தா இருக்கும் போது எந்த தப்பும் பண்ணாத நீ எதுக்கு கலங்கி போய் நிக்கிற? உன்னை புரிஞ்சுக்காதது அவங்க தப்பு, நீ ஏன் ஃபீல் பண்ற? நீ உள்ள போத்தா. மா எரியுதுமா. கொஞ்சம் பொறுத்துக்க. ஆமா ஆமா. இப்படியே உன் பிள்ளைக்கு ஒத்தடம் கூட வழி போனதுக்கு அப்புறம் 4 இடத்துல போய் இன்னும் அடி வாங்கிட்டு வரட்டும். இங்கம்மா இங்க. நல்ல பிள்ளை, நல்ல ஆத்தா, விளங்கும் குடும்பம். ஆமா ஆமா. இருடா. இந்த மாசம் கடையில வந்த வருமானம் பிடி. போன மாசம் சரக்கு எடுத்தவனுக்கு மொத்தமா செட்டில் பண்ணியாச்சு. இந்த 3 தவணையும் கட்டியாச்சு. அது போகதான் மிச்சம் இது. சரி, இதை எடுத்து போய் உள்ள வச்சுட்டு தலை வலிக்குது, ஒரு காப்பி எடுத்துட்டு வா. அம்மா எனக்கு காஃபிமா. சம்பளமா? ஆமா மாமா. காஃபி குடி. கொடுமா. அம்மா இந்தாம்மா. அப்புறம் மாமாவும் கடையில இருந்து வர வருமானத்தை முழுசா அம்மா கிட்ட கொடுத்துட்டாரு. வாதியாரும் தான் வாங்கின மாச சம்பளத்தை அம்மா கிட்ட கொடுத்துட்டாரு. இந்த வீட்டுக்காகவே உழைக்கிற கரஸ்பாண்டன்ட் மேடம், நீங்க இன்னும் உங்க சம்பளத்தை அம்மா கிட்ட கொடுக்கலையா? அத்தை, நானே சொல்லணும்னு நினைச்சேன். எதுக்கும் நான் அப்புறமா சொல்லலான்னு பார்த்தேன். அந்த பணம் செலவாயிருச்சு அத்தை. என்னது, பொறுப்பே இல்லாம முழுசா செலவாயிடுச்சுன்னு சொல்றீங்க? செலவாயிருச்சா? குடும்பத்துக்குன்னே ஒரு வரவு செலவு இருக்கு. இப்படி ஆளாளுக்கு தனியா வரவு செலவு பண்ண ஆரம்பிச்சுட்டீங்களா? குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் வரவு செலவு இது வரைக்கும் ஒன்னாத்தானே இருந்திருக்கு. சண்டை சச்சரவு இருந்தாலும் அடுப்படி இன்னும் வீட்டுல ஒன்னாதானே இருக்கு. அது இன்னும் பிரியலையே. அப்படி இருக்க இது என்ன புது பழக்கம்? இல்ல தனியா குடுத்தனம் பண்ணலாம்னு நினைச்சிட்டியலா? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அக்கா, அதுக்கு ஏதாவது செலவு வந்திருக்கோம், பண்ணிட்டு அப்புறம் சொல்லலாம்னு இருந்திருக்கோம். இத போய் பெருசா எடுத்து பேசிக்கிட்டு இருக்க. இந்த வீட்ல வரவு செலவு கணக்கு பாக்குற எனக்கு தெரியணும்ல. வர்ற வருமானம் எங்க போச்சு ஏதாச்சுன்னு எனக்கும் தெரியணும்ல. செலவாயிடுச்சுன்னு சொன்னா அப்படியே விட்டுற முடியுமா? முன்ன கஷ்டப்பட்டோம், ஏதோ இருக்கிறத வச்சு காலம் தள்ளணும். ஆனா இப்ப 1க்கு 3 வருமானம் வருது. இப்பவும் பொறுப்பு இல்லாம இருந்தா திரும்பவும் பழைய நிலைமைக்கு தான் போகணும். வர்ற பணத்தை பொறுப்பா வச்சு செலவு பண்ணா தானே 4 காசு சேர்க்க முடியும். இப்படி வர்றத தாராளமா செலவு பண்ணிட்டா பின்னாடி கஷ்டப்படுறது நாம தானே. அத புரிஞ்சு நடந்துக்கணும்ல. அத்தை, இல்ல நான் காசை வெட்டியாலாம் செலவு பண்ணல. அப்புச்சிக்கு மருந்து வாங்க தான் செலவு பண்ணேன். என்னது, உங்க அப்புச்சிக்கு மருந்து வாங்க உங்க சம்பளத்தை கொடுத்துட்டீங்களா?
யார் வீட்டு காசை யாருக்கு கொடுக்கறது? அத்தை இப்போ அவங்களும் எல்லாத்தையும் இழந்து கஷ்டத்துல தான் இருக்காங்க. அண்ணனுக்கும் எதுவும் பெருசா வருமானம்லாம் இல்லை. அப்பச்சியும் இப்போ உடம்பு முடியாம தான் கிடக்காக. அவங்களுக்கு கொடுக்குற மாத்திரை மருந்து எல்லாம் ரொம்ப விலை ஒசந்தது. அம்புட்டு பணத்துக்கு அவங்க எங்க போவாக? அதுவும் நம்ம குடும்பம் தானே அத்தை. அங்கன ஏதாவது பிரச்சனைனாலும் நான் தானே பார்க்கணும். நானும் சம்பளத்தை பாதி தான் வாங்குறேன். மீதிய ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத குழந்தைங்களுக்கு உதவுறதுக்கு கொடுத்துருக்கேன். அதான் பணம் மொத்தமும் அப்பச்சிக்கே சரியா இருந்துச்சு. பண்ணுங்க. இருந்தாலும் பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. இப்படி ஆளாளுக்கு முடிவெடுத்தா என்ன ஆகுறது? அத்தை சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீய. நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது அப்பச்சியும் நம்ம குடும்பத்துக்காக நம்ம கேட்காம எம்பட்டும் நல்லது பண்ணிருக்காக. இப்போ அவங்களுக்கு நிலைமை சரியில்லை. அவங்களோட மகளா எனக்கும் சில பொறுப்பெல்லாம் இருக்குல்ல அத்தை. நான் இத வந்ததும் நேரம் பார்த்து சொல்லலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ள சபையில பேச்சு வந்து நீங்க முந்திட்டிய. அத்தை நான் இதை உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்லாம் நினைக்கல அத்தை. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அத்தை. அதான் கேட்காம எல்லாத்தையும் பண்ணிட்டியல்ல, அப்புறம் பேச்சுக்கு சொல்லி என்ன ஆக போகுது? என்னடா இது? ச்சே. மா 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 அன்னலட்சுமி அம்மா, வணக்கம்மா. வணக்கம். வாங்க பூசாரி, உள்ள ஆ, வாங்க. ஆ. ஆமா மாமா, வாங்க எப்பவும் அப்படிதானே. உட்காரு. ஐயா வணக்கம். ஐயா தம்பி வணக்கம். வாங்க பூசாரி, என்ன திடீர்னு இந்த பக்கம்? அன்னலட்சுமி அம்மா வர சொல்லியிருந்தாங்க, அவங்க இல்லைங்களா? அத்தை பக்கத்துல போயிருக்காங்க. அப்படியா? இப்ப வந்துருவாங்க. நீங்க சொல்லுங்க என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லம்மா, அவங்க புள்ள நல்லபடியா வாத்தியார் ஆனதுக்கு நேர்த்திக்கடன் பண்ணணும்னு அம்மா சொன்னாங்க. நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, பரிகாரத்தை நாளைக்கே வச்சுக்கலான்னு சொல்லியிருந்தேன். பரிகாரம் பண்ண பூஜை சாமா வாங்க காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அம்மாவும் இன்னைக்கு காசு வந்துடும் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அத்தை நேத்து பணத்துக்காக கோவப்பட்டது இந்த விஷயத்துக்காக தானா? அதுக்கு தான் காசு விஷயத்துல இப்படி பேசினாங்களா? அது தெரியாம நாம செலவு பண்ணிட்டோமே. வாங்க பூசாரி. வணக்கம்மா. வந்து நேரமாச்சு. இல்லம்மா, இப்பதான் வந்தேன். நாளைக்கு பரிகாரம் பண்ணலான்னு சொன்னீங்க, பூஜை சாமா வாங்க பணம் தரேன்னு சொன்னீங்க இல்லையா, அதை வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். இருங்க பூசாரி. வாங்கிக்கோங்க அத்தை. யாரும் செயினை வித்து கொடுக்கிற பணம் எனக்கு தேவையில்லை. என்னத்தை இப்படி சொல்றீங்க? நான் தெரியாம பண்ணிட்டேன். தெரிஞ்சிருந்தா இப்படி பண்ணிருப்பேனா? வாங்கிக்கோங்க அத்தை. இது என் பையனுக்காக நான் வேண்டிக்கிட்ட பரிகாரம். இத நானே பாத்துக்கிறேன். அவனை படிக்க வைக்கிறதுக்காக காடு கழனிய வித்து பணத்துக்காக எம்புட்டோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டேன். அத பண்ண எனக்கு இந்த நேர்த்திக்கடன் செலவு பண்ண எனக்கு தெரியாதா? எதுவானாலும் நான் பாத்துக்கிறேன். யாரோட பணமும் எனக்கு தேவையில்லை. ஐயா, நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. சரிம்மா, நான் ஏற்பாடெல்லாம் பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு காலையில நீங்க கோயிலுக்கு வந்துருங்க. சாமிக்கு பூஜை பண்ணி நேர்த்தி கடனை ஆரம்பிச்சிடலாம். கவனமா பண்ணணுமா, கொஞ்சம் கஷ்டமான நேர்த்தி கடன். சரியா முடிக்கலன்னா தெய்வ குத்தம் ஆயிடும், பாத்துக்கோங்க. சரிம்மா, நான் வரேம்மா. ஆ. ஐயா வரேங்க ஐயா. வரேன் தம்பி. சரிங்க ஐயா. தம்பி வரேன் தம்பி. ம்.
அத்தை, பணம் தான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டியே, பரவாயில்ல விடுங்க. நேத்து கடனையாவது நான் பண்றேனே. இவங்க வாத்தியார் ஆனா பரிகாரம் பண்றதா தானே வேண்டிக்கிட்டிய. யாரு பண்ணணும்னு இல்லல்ல, அதனால நம்ம குடும்பத்து சார்பா நானே பண்றேன் அத்தை. இல்ல, இது என் மகனுக்காக நான் வேண்டிக்கிட்டது. நான் தான் பண்ணணும். அத்தை அதுக்கு இல்ல, பூசாரி வேற ரொம்ப கஷ்டமான நேத்துக்கடன்னு சொல்லிட்டு போனாங்க. உங்களுக்கும் வயசாயிருச்சுல, உங்களுக்கு முடியாம நேத்துக்கடன் பாதியில நின்னுச்சுன்னா உங்க மனசு தானே தேவையில்லாம சங்கடப்படும். அதுக்காக தான் நான் பண்றேன்னு சொல்றேன். உங்களுக்கு பதிலா அவங்களுக்காக நானே பண்றேன். நம்ம சேர்ந்து தானே அவங்க வாத்தியார் ஆகணும்னு வேண்டிக்கிட்டோம். யாரு பண்ணா என்னத்த, நேத்துக்கடன் நல்லபடியா நடக்கணும், அம்புட்டு தானே. ஓ, அப்ப நீ பண்ணா நல்லபடியா நடக்கும், எங்க அம்மா பண்ணா நாசமா போயிடும்னு சொல்ல வரியா? எங்க அம்மா வயசானவங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடும்னு அபசகுணமா பேசுறியா நீ? அம்மா பாத்தியாமா நீ இவ எப்படி பேசுறான்னு? டேய், எதுக்கு இப்ப குறுக்க பேசிட்டு இருக்க? நான் எதுக்கு அமைதியா இருக்கேன்? இது மாமியார் மருமக நடுவுல இருக்கிற பிரச்சனை. ஆம்பளைங்க நாம தலையிடக்கூடாது. அதுக்கு தான் பேசாம ஒதுங்கி நிக்கிறேன். பேச தெரியாம இல்ல இதெல்லாம். அதே மாதிரி நீயும் வேடிக்கை மட்டும் பாரு. இந்த குறுக்க போய் வரிஞ்சு கட்டி பேசுறதெல்லாம் விட்டுரு. ஆமாடா, எப்ப இவங்க ரெண்டுத்துக்குள்ள சலசலப்பு வர உள்ள பூந்து பிரச்சனையா பெருசு பண்ணலாம்னு பாக்குறியா? அது நடக்காது மாப்ள. நான் அப்படிதான் பேசுவேன். எங்க அம்மாவை யாராவது தப்பா பேசினா நான் உன்ன உங்களை மாதிரி சும்மா வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். பதிலுக்கு பேசதான் செய்வேன். போதும்டா சாமி உங்க அம்மா பாசம். நீ யாருன்னு எங்களுக்கு தானே தெரியும். உன் நடிப்பை எங்க அக்கா வேண்டா நம்பலாம், ஆனா நாங்க நம்ப மாட்டோம் மாப்ள. எல்லாரும் அவனை திட்டுறதை விட்டுட்டு கொஞ்சம் பேசாம நான் சொல்றத கேக்குறீங்களா? இது என் பையனுக்காக நான் பண்ற நேர்த்திக்கடன். இத நான் தான் பண்ணுவேன். இதுல யாரும் இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். ஆமா, நீ மட்டும் பேசிட்டே இரு. அதே மாதிரி நீ என்ன மதிக்கிறதா இருந்தா நாளைக்கு நீ கோயில் பக்கமே வர வேண்டாம். இதுல என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். அம்மா, என்னம்மா அது? ஏன் சாப்பிடாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? வா, வந்து சாப்பிடு. இல்லங்க, எனக்கு பசிக்கல. ஏன்? மனசு சரியா இருந்தா தானே உடம்புக்கு பசிக்கும். எனக்கு என்னமோ மாதிரி இருக்குங்க. ஏன் அத்தை என்கிட்ட இப்படி நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. நாளுக்கு நாள் எனக்கும் அவங்களுக்கும் ஏதோ விரிசல் அதிகமாயிட்டே இருக்கு. அவங்க என்னை விட்டு தூரமா போற மாதிரியே இருக்கு. ஐயோ, அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. அம்மா சீக்கிரமே உன்னை புரிஞ்சுப்பாங்க. அவங்க வடிவேல் தெரிஞ்சிட்டாங்கிற நினைப்புல தப்பு தப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க. அவன் உண்மையான முகம் தெரியறப்போ உன்னை அவங்க புரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் அவங்க எதை சொன்னாலும் நீ அதை பெருசா எடுத்துக்காத. அவங்க என்ன தப்பா நினைச்சத பத்தியோ இல்ல என்ன புரியாம இருக்கிறத பத்தியோ நான் என்னைக்குமே தப்பா நினைச்சதே இல்ல. அவங்க பழைய மாதிரி என்கிட்ட நடந்துக்கணும், அம்புட்டுதான்.
நானும் தானே நீங்க வாத்தியார் ஆனா நேத்து கடனை நிறைவேற்றுறதா வேண்டிக்கிட்டேன். அவங்களுக்கு பதிலா நான் பண்ணா என்ன ஆயிரப்போகுது? நம்ம வேண்டிக்கிட்டபடி சரியா நேத்து கடனை பண்ணி முடிக்கலன்னா அப்புறம் தப்பாயிரும்ல. அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு தானங்க பாதிப்பு வரும். அதுக்குதான் அத்தை கிட்ட இந்த நேத்து கடனை நான் பண்றதா சொன்னேன். மத்தபடி அவங்க பண்ண கூடாதுன்னு நான் எதுவுமே நினைக்கல. அத்தையால இந்த வயசுல அதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்குதான் நான் சொல்றேன். விடு அமுதா, அம்மா தான் பிடிவாதமா அவங்க பண்றேன்னு சொல்றாங்கல்ல, பண்ணட்டும். நீ பயப்படுற மாதிரி எதுவும் தப்பா நடக்காது. அம்மா நல்லபடியா நேர்த்திக்கடனை முடிப்பாங்கன்னு நாம நம்புவோம். அவங்க நல்லபடியா பண்ணணும் தான் நான் கடவுள் கிட்ட வேண்டிப்பேன். இருந்தாலும் அவங்களுக்கு வயசாயிருச்சுல்ல, அதுக்காக தான் நான் சொன்னேன். அது உனக்கு புரியுது, அம்மாக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பண்ண சொல்ற? ஒரு பக்கம் அம்மா, ஒரு பக்கம் நீ. நான் யாரு பக்கம் நிக்க? இதுக்காகவே பல நேரங்கள்ல நான் பேசாம அமைதியாவே இருந்துடுறது. சரி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ எதையும் மனசுல நினைச்சு வருத்தப்படாத. ஒழுங்கா வந்து சாப்பிடு. எனக்கு பசிக்கலங்க, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. சரி, உன் மனசுல இருக்கிற பாரம் இறங்கினாதான் உனக்கு பசிக்கும். அப்புறம்தான் நீ சாப்பிடுவ. உனக்கு எப்போ குழப்பமும் கஷ்டமும் வந்தாலும் நீ என்ன பண்ணுவ? எங்க அப்பா படத்துக்கு முன்னாடி தானே போய் நிப்ப. போய் அவர் பக்கத்துல இரு, உனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். போன்னு சொல்றேன்ல. மாமா, எப்பவுமே எனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க தான் சரி பண்ணி விடுவீங்க. எப்பவும் போல இந்த பிரச்சனையையும் நீங்க தான் எப்படியாவது சரி பண்ணணும். அத்தை முகத்துல திரும்ப எப்படி முழிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டணும். டேய் மாணிக்கம், டேய் மாணிக்கம், டேய் என்னக்கா? வண்டியில எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சாச்சு, முதல்ல கிளம்பு. இரு ஒரு நிமிஷம். குலசாமியை தவிக்க விட்டுட்டு வேற எந்த சாமியை வேண்டி என்ன பிரயோஜனம்? தலையெழுத்து. அமுதா, நான் கிளம்புறேன். நீ கூட வரலங்கிறதான் வருத்தமா இருக்கு. என்ன பண்றது? நீ வரக்கூடாதுன்னு அம்மா உறுதியா இருக்காங்க. மீறி உன்னை அழைச்சிட்டு போனா தேவையில்லாம சங்கடம் தான் வரும். அப்புறம் உங்களுக்குள்ள சண்டை பெருசாகும். அதான் யோசிக்கிறேன். நீ கவலைப்படாம இரு. நாங்க நல்லபடியா வேண்டுதலை முடிச்சிட்டு வரோம். என்ன கரஸ்பாண்டன்ட் மேடம், ஃபீல் பண்றீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. ஒரு நேரத்துல இந்த வீட்ல எதுனாலுமே உங்களை கேட்காம எதுவுமே நடக்காது. ஒரு டம்ளரை கீழே வைக்கணும்னா கூட உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுதான் வைக்கணும். உங்க உத்தரவு இல்லாம
எதுவுமே நடக்காதுங்கிற அளவுக்கு நீங்க நடந்துகிட்டீங்க. ஆனா இப்ப என்னாச்சு? எல்லாரும் முக்கியமான வேண்டுதலுக்கு கோவிலுக்கு போறாங்க. அதுவும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம. நிலைமைய பாத்தீங்களா மேடம்? எங்க அம்மா என் மருமக தான் இந்த வீட்டை காக்க வந்த சாமி, அவ சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும், அவ சொல்றதுதான் நீதி, நேர்மை, வேத வாக்கு, அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தல, எங்க அம்மா போகும்போது உன் முகத்தை கூட பார்க்காம போயிட்டாங்க. பாத்தீங்களா மேடம்? இது ஒன்னா இருந்தவங்கள எப்படி பிரிச்சம் பாத்தீங்களா? இதுக்குதான் அதிகாரம் வந்ததும் ஓவரா ஆடக்கூடாதுன்னு சொல்றது. இப்ப என்னாச்சு? உங்க ஆட்டம் க்ளோஸ் ஆயிடுச்சுல. இனிமே இங்க நான் நினைச்சதுதான் இங்க நடக்கும். இங்க பாருங்க, அதிகாரத்தை வச்சுட்டு தப்பா நடந்துக்கிறவ நான் இல்ல. அதுவும் உன்ன மாதிரி ஒரு ஆளை அடக்கறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. இது ஒன்னும் அதிகாரத்தை வச்சு செய்யற வேலையும் இல்ல. நீ பண்ற தப்பு எல்லாத்தையும் பொறுத்துட்டு போறதே குடும்பத்துக்குள்ள யாருக்கும் விரிசல் வந்துடக்கூடாதுன்னு தான். குடும்பத்துக்குள்ள யாரு பெரியவகன்னு காட்டுறதெல்லாம் பெருசு இல்ல. எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், அதுதான் பெருசு. அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கேன்.